ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய பாஸ்டர் பிரசாந்த் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய தலைப்பு, இந்த ஆசீர்வாதமான நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த அருமையான பகுதியில் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். தேவனோடு இருப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். ஆண்டவரோடு இருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அவரை விட்டு நாம் விலகி போகும் பொழுது அநேக பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோடு இருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களோடு இருப்பேன். எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் பாருங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரன். அவரிலே கனி கொடுக்காத கொடி எதுவாக இருந்தாலும் அவர் அப்புறப்படுத்தி விடுவார். ஆகினாலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி என்பது என்ன? ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பார்க்கும்போது, கலாத்தியர் எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும்போது, ஆவியின் கனிகள் 9 இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு அநேக மக்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அநேக வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் இயேசு கொடுக்கிற ஒரு வார்த்தை, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களோடு இருப்பேன். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மரமானது, அந்த மரத்தோடு செடிகள் இருக்கும் பொழுது அதற்கு உயிர் உண்டு. அதை வெட்டி போடும் பொழுது அதற்கு ஜீவன் இல்லை. அன்பான சகோதரரே, நம் இயேசுவை விட்டு விலகி போகும் பொழுது நமக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆகையினால் இந்த புதிய மாதத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தை, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு போகிறவனாய் காணப்படுவான். அவரில் நிலைத்திராத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆகினால் நாம் இப்பொழுது தேவனோடு இருப்போம், இயேசுவோடு நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் அநேக வேதனைகளோடு நீ கடந்து வந்திருக்கலாம். கடந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் இயேசு சொல்லுகிற ஒரு வசனம், என்னில் நிலைத்திருக்கிறவன் அநேக கனிகளை கொடுப்பான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவிடத்திலே சொல்லி அவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பார். ஆகிறால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராக இருப்பீர்கள், அவருடைய சீஷராக நீர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே இந்த மாலை நேரத்தில் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான இந்த ஊழியங்களை செய்கிற அருமையான மகன் ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், அநேக மக்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இதை நான் நிறைவு பெறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்ற அருமையான இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இடக்கண்பானவர்களே, நாம் இந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய இயேசுவானவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடந்து அவரில் நிலைத்திருந்து அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், அவர் நம்முடைய வாழ்க்கையை மேல் போட்டு கொண்டவராய் சுமந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின் மீது நாம் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தை நீங்கள் தியானித்து அவருடைய வார்த்தையின் மீது தாகமாயிருந்து அந்த வார்த்தையின் மீது வாஞ்சையாயிருந்து
அப்பொழுது நீங்கள் அவரை தேடுவீர்களானால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து சிலுவை பாடுகளிலே ரத்தம் சிந்தி மரித்தும் பின்பு உயிரோடு கூட எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருங்கள். அவருடைய சமூகத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.